ரீமேக் படத்துக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல. நம்மளாம் என்ன பண்ணிருக்கோம்னா மற்ற லாங்குவேஜோட படத்தை எடுத்து ரீமேக் பண்ணிட்டு அதை வந்து அவங்க லாங்குவேஜ்லயே வந்து டப் பண்ணி வைப்போம். நமக்கு இங்க நிறைய கொண்டாடின படங்கள் இருக்கு. கில்லி, போக்கி, அதோட கெரியர் பெஸ்ட் மூவிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா படங்கள் வந்து ரீமேக் படம் தான். ஜனநாயகன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பகவந்த் கேசரியோட ரீமேக் நம்ம ட்ரைலர்லாம் பார்த்து பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி படத்தை வந்து இது பண்றாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி லியோவுமே ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ்ன்ற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக். அப்புறம் சந்திரமுகி, இப்போ பில்லா, டான்ற பேர்ல வந்து அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு. அது இங்க வந்து பில்லான்னு வருது. இங்க பில்லா நடிச்சதை அப்படியே அஜித் சார் வந்து பில்லான்னு ரீமேக் பண்றாரு. ரவிமோகன், மோகன் ராஜா அவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்குல்ல, ஜெயம்ல ஆரம்பிச்சு தில்லாலங்கடி வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்க 2 பேர் சேர்ந்த பண்ண படம் எல்லாமே வந்து ரீமேக் படம் தான். சம்திங் ஒரு பயங்கரமான ஹிட். ஈவன் அந்த படம்லாம் தெலுங்குல ஹிட் ஆனதை விட தமிழ்ல பயங்கர ஹிட். ஆனா தனியொருவன் தெலுங்குல போயும் ஃபிளாப் ஆச்சு. எம் குமரன் அதுவும் ஒரு பயங்கரமான ஹிட் படம். எத்தனை பேர் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் ரீரிலீஸ் பண்ணா போய் உட்காரத்துக்கு ரெடியா இருக்காங்க தெரியுமா? பாபநாசம் அப்பா, ஜார்ஜ் குட்டி தானே கேரக்டர் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணிடுவார். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா டக்குன்னு ஒன்று பண்ணிவிடுவார். அங்கே போட்டு பொழப்பாங்க அவங்கள, அதெல்லாம் இருக்கும். ஆனால் தமிழில் அதை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சினிமாவோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. கமல் சார் வந்து அதில் ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது வெகுலி மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜீத்து ஜோசஃபோட ரைட்டிங் வந்து பீக்கு, அதுவும் ஆல் லாங்குவேஜில் பீக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அங்கே வந்து திருஷ்யம் 2 வந்துருச்சு. திருஷ்யம் 3யோட ஷூட்டிங்கில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ரிலீஸுக்கு வரப்போகுது. விடாமுயற்சி வந்து என்ன கேட்டால் விடாமுயற்சி அது குட் பேட் அக்லினா நான் விடாமுயற்சி தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுவும் அந்த மாதிரி படத்தை அவ்வளோ பெரிய லீட் ஆக்டர் எடுத்து நடிச்சது பெரிய விஷயம். ஒரு கிளாசிக்கான ரீமேக் விடாமுயற்சி. யாரடி நீ மோகினி, அது எல்லாரோட ஃபேவரட்டான ஆல் டைம் ஃபேவரட் படம். அப்புறம் குட்டி ஒரு குட் ரீமேக். ஆமாம், இது பயங்கர ஹிட்டான இப்போ கைதியாக இருக்கட்டும், விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், அங்கே போய் ஃப்ளாப் ஆகுது, பெருசாக போகாமல் இருக்குது. இப்போ வந்து சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீமேக் படங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்கு, ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு. அதாவது அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல புரியல. ரீமேக் படத்துக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த லாங்குவேஜ்ல வந்த படத்தை நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா இப்ப ரீசன்ட் டைமா பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்லே வந்து எந்த ரீமேக் படங்களும் வந்து ஓடுறது இல்ல, ஒர்க் அவுட் ஆகும். சூரரை போட்டு இங்க பயங்கரமான ஹிட். ஆமா, அது அங்க போனா அது ஓடவே இல்லை. அந்த மாதிரி நிறைய கைதி அந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி நமக்கு இங்க வர்ற படங்களும் பெருசா கை கொடுக்க மாட்டேங்குது. அது காரணம் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜே வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்த்துறாங்க. ஓடிடிலாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு ரீச் பெருசாயிருச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு படம்லாம் வந்து இங்க தமிழ்ல பயங்கர ஹிட் ஆகுது. கேட்கப்பட்ட படங்கள் மலையாள படமா இருக்கட்டும், தெலுங்குல ஒரு நல்ல படம், கன்னடா இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா எக்ஸ்பாண்ட் ஆகி நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாலிவுட்டுக்கு ஈக்குவலா வந்து அவங்க கன்னட இண்டஸ்ட்ரி வந்து நிக்குது. ஸோ அந்த மாதிரி ஓவரால் எல்லா இண்டஸ்ட்ரியுமே அவங்களோட அந்த வேல்யூவை ஏத்ததுனால அவங்க ஈஸியா ரீச் பண்ண முடியுது ஓவரால் இந்தியாவை. அதனால ரீமேக் படங்களுக்கான வேல்யூ இப்போ குறைஞ்சிருச்சு. ஆனா நம்ம தமிழ்ல வந்து ஏகப்பட்ட ரீமேக் படங்கள் நம்ம வந்து கொண்டாடி இன்னமும் நிறைய ரீமேக் படங்கள் நம்ம ரொம்ப ஃபேவரட் படமா மாறி இருக்கு. அதாவது நம்மளாம் என்ன பண்ணிருக்கோம்னா மற்ற லாங்குவேஜோட படத்தை எடுத்து ரீமேக் பண்ணிட்டு அதை வந்து அவங்க லாங்குவேஜ்லயே வந்து டப் பண்ணி அதுவும் அந்த மாதிரி. ஆனா நமக்கு இங்க நிறைய கொண்டாடின படங்கள் இருக்குல்ல. இன்னைக்குதான் ரீமேக் படங்களோட வேல்யூ வந்து கம்மியாயிருச்சு. ஆனா ஒரு காலத்துல இங்க நம்ம ஏகப்பட்ட ரீமேக் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். நமக்கு டக்குன்னு ரீமேக் அப்படின்னுமே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர படமே வந்து கில்லி, போக்கிரி. ஆமா. அண்ட் விஜய் சாரோட கெரியரை எடுத்துக்கிட்டா ஒரு 10 படம் இருக்கும். நம்ம அவரோட கெரியர் பெஸ்ட் மூவிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாதி படங்கள் வந்து ரீமேக் படமா தான். ஆமா, ஒரு 10 படமாவது அவருக்கு கை கொடுத்த படங்கள். அவரோட அந்த பீக் அடைஞ்ச சில படங்கள் மட்டும் தான் காலவாரி விட்டுருக்கோம். 1-2 தான் அப்படி போயிருக்கோம். மத்தபடி அவரோட நடிச்ச படங்கள்ல முக்காவாசி படம் நமக்கு காதலுக்கு மரியாதை மலையாளம்ல நல்ல ஹிட், தமிழ்ல அதை விட பெரிய ஹிட். அண்ட் விஜய் சாரோட கெரியர்ல நிறைய கை கொடுத்த படங்கள் வந்து அவர் டவுன்ல இருக்கும் போதெல்லாம் கை கொடுத்த படங்கள் எல்லாமே வந்து ரீமேக் படங்களா தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு போயிட்டே இருக்கும்போது காதுக்கு மரியாதை வந்து பயங்கர ஹிட் ஆகுது. அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. பத்ரி வந்து ஒரு படமா செம்மையா ரீச் ஆச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள்ல வந்து கில்லி, போக்கிரி, 3 இடியட்ஸ் சமயத்துல வந்து நண்பன் வந்த சமயத்திலுமே அவருக்கு ஒரு சின்ன டிப் இருந்துச்சு. கண்டிப்பா டக்குன்னு அவர் வந்து ஒரு 3 இடியட்ஸ் வந்தது தமிழ்ல. நண்பன் ஒரு ரீமேக் எடு எனக்கு தெரிஞ்சு அவரு கடைசியா பண்ணது வந்து நண்பன் தான் நினைக்கிறேன் ரீமேக்கா. அதுக்கு முன்னாடியே காவலன்லாம் வந்துருச்சு. ஆமா, கடைசி விஜய் சாரோட ரீமேக் படம் வந்து நண்பன். ஸோ அதுக்கப்புறம் அவரு
அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட கடைசி படமே ஒரு ரீமேக் படமாக தான் இருக்கு. ஜனநாயகன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பகவந்த் கேசரியோட ரீமேக். நம்ம ட்ரைலர்லாம் பார்த்துட்டோம். பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி படத்தை வந்து இது பண்றாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி லியோவுமே ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ்ன்ற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக். ஸோ இது விஜய் சாரோட கெரியர்ல ரீமேக் எப்படி இருந்தது? உனக்கு விஜய் சாரோட கெரியர்ல வந்து எது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரீமேக் மூவி கேக்குறீங்களா? கில்லி, போக்ரி, அப்புறம் பிரியமானவளே, இந்த மாதிரி மூவிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ போட்டா கூட ஃபுல்லா உட்காந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா பாத்துடலாம். பிரியமானவளே கிளைமாக்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வந்து சிம்ரன், இன்னொரு பக்கம் விஜய், ரெண்டு பேரும் கிளைமேக்ஸ்ல பேசிக்கிற இது வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியும். ரெண்டு பேரோட எமோஷன்ஸும் வந்து அவ்வளவு வேல்யூ இருக்கும். ஆமா. ஸோ அது இருக்கும். அடுத்து இவங்க அவங்கன்னு பார்க்காம பொதுவாகவே ரீமேக் படங்கள் அப்படின்னும் போது டக்குன்னு என்ன மைண்டுக்கு வருது? விஜய் சார், அஜித் சார்லாம் பார்க்க மாட்டோம். ஒரு ரீமேக் படம் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ரீமேக் படம் சம்திங் உனக்கும் எனக்கும், அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரமா இல்ல சந்தோஷ் சுப்பிரமணியம், அப்புறம் சந்திரமுகி, இந்த மாதிரி, அப்புறம் பில்லா வந்து நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் ஆன படம் பில்லா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டான்ற பேர்ல வந்து அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு. அது இங்க வந்து பில்லான்னு வருது. இங்க பில்லா நடிச்சதை அப்படியே அஜித் சார் வந்து பில்லான்னு ரீமேக் பண்றாரு தமிழ்லே. அதாவது ரஜினி சார் நடிச்ச பில்லாவே அஜித் சார் திருப்பி நடிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து பில்லானா அஜித் சார் படம் தான் அப்படின்னு தான் தெரியும். இல்ல அது ஒரு ரீமேக். அதாவது கதை எடுத்துக்கிட்டோம், எவ்வளவு தைரியம் இருக்கும். ரஜினி சார் நடிச்ச பயங்கரமான ஹிட் படம் பில்லா, அதை திருப்பி தமிழ்லே ரீமேக் பண்றோம் அப்படின்னும் போது அதுல எவ்வளவு கான்பிடன்ட் இருந்ததா அவங்க அதை எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த படமும் அப்படி இருக்கும். அது என்னவோ ஃப்ரெஷ்ஷா படம் அப்படின்ற மாதிரி கதையை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சது எல்லாத்தையும் மாத்தி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அந்த பில்லா படமே அப்படியே போய் தெலுங்குல வந்து நம்ம பிரபாஸ் வந்து பண்ணாரு. இந்த காம்போ இருக்குல்ல, இவங்களோட ரீமேக் காம்போ ஜெயம் ரவி, ரவிமோகன் சொல்றேன். இப்போ ரவிமோகன், மோகன் ராஜா, அவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்குல்ல, ஜெயம்ல ஆரம்பிச்சு தில்லாலங்கடி வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பண்ண படம் எல்லாமே வந்து ரீமேக் படம் தான். ஜெயம் பயங்கரமான ஹிட். அண்ட் ரவிமோகனோட ஃபர்ஸ்ட் படம் மூவி. அடுத்து வந்து ஒரு பெரிய இது இருக்கு, சம்திங் ஒரு பயங்கரமான ஹிட். ஈவன் அந்த படம்லாம் தெலுங்குல ஹிட் ஆனதை விட தமிழ்ல பயங்கர ஹிட். சந்தோஷ் சுப்பிரமணியமும் ஒரு சரியான ஒரு காவியம் தான், தமிழ்ல வந்து பயங்கரமான ஹிட் ஆயிருக்கு. நடுவுல 1-2 படங்கள், இப்போ இதய திருடன் ஒரு படம் பண்ணாங்க, அது வந்து ஓரளவுக்கு சரியா போகலன்னு. தில்லாலங்கடியுமே ஓரளவுக்கு தான் போச்சு. ஸோ அந்த காம்போ வந்து அடுத்து அவங்க மாசா கொடுத்த படம் வந்து தனி ஒருவன். ஆனா தனி ஒருவன் தெலுங்குல போயும் ஃபிளாப் ஆச்சு, பெருசா ரீச் ஆகல. ஸோ ஒரு படம் அதோட எசன்ஸை வந்து எடுத்து அது இன்னும் நம்ம ஊருக்கு தேவையான மாதிரி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அதுவும் ஒரு பயங்கரமான ஹிட் படம். அண்ட் அந்த சமயத்திலேயே எம் குமரனோட கலெக்ஷன் நல்ல சமபெரிய கலெக்ஷனா இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட அன்னைக்கு டாப் ஹீரோஸோட கலெக்ஷனை வந்து எம் குமரன் படம் அவ்வளோ பெரிய ஹிட். ஆனா ஆக்சுவலா எம் குமரன் வந்து ஜெயம் ரவி பண்றதுக்கு முன்னாடி தனுஷ் பண்ண வேண்டிய படம். பூஜைலாம் இருப்பாங்க. அதான் அந்த படத்தோட கண்டென்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபிளா இருந்ததுனால அந்த படம் வந்து கலெக்ஷனே பயங்கர கலெக்ஷனா இருந்துச்சு. அந்த டைம்ல அவருக்கு 3வது படமா தான் இருந்திருக்கும், பட் பெரிய கலெக்ஷன் பண்ண படம் அது. எனக்கு ரீமேக் அப்படின்னு டப்புன்னு சொன்னோன்னா எனக்கு வந்து ஒரு 2 படம், ஒரே ஹீரோட 2 படம் வந்து டப்புன்னு மைண்டுக்கு வருது. ஒன்று வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ். ஓகே, இப்போவும் இந்த செகண்டே வந்து நான் ஒரு 4 வாட்டி ஒரு படத்தை போடுறேன், நீ திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வந்து தாராளமாக பார்ப்பேன். ஏன்னா அந்த படமுமே வந்து நிறைய லாங்குவேஜ்ல வந்து ரீமேக் ஆன படம். முன்னாபாய் எம்பிபிஎஸ்னு பண்ணாரு, அதை தமிழ்ல வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு கமல் பண்ணாரு. தெலுங்குல வந்து சங்கர் தாதா எம்பிபிஎஸ்னு சிரஞ்சீவி அவர் பண்ணாரு. எல்லா லாங்குவேஜ்லயுமே ஹிட் ஆச்சு. ஆனா தமிழ்ல நான் கிட்டத்தட்ட அந்த எல்லா லாங்குவேஜ் படமும் அதை ஹிந்திலையும் ஹிந்தில 2 பார்ட்டு வந்திருக்கு. ஹிந்திலையும் பார்த்துருக்கேன், தெலுங்குலையும் பார்த்துருக்கேன், தமிழ்லையும் பார்த்துருக்கேன். ஐ கெஸ் மலையாளம்ல ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா தமிழ்ல இருக்கிற அந்த காமெடி டைமிங், காமெடி எசன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது வேற எந்த படத்துலையுமே இல்லை. ஈவன் இது கொஞ்சம் ஹையா கூட இருக்கலாம், ஆனா உண்மைதான். ஹிந்தியில கூட அந்த காமெடியோ இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த எமோஷன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அது தமிழ்ல தான் ரொம்ப அத்தன்டிக்கா இருக்கும். அது காரணம் கிரேசி மோகன் கமல் சார். ஏன்னா அந்த எமோஷனோட வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ஒரு பயங்கரமான காமெடி படம், ஆனால் செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் அந்த எண்ட்லலாம் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா அழ விட்டுருப்பாங்க. அது இந்த படத்துல தான் ஒர்க் ஆயிருக்கும். அதுல கமல் சார் ஒரு பக்கம் ஒன்று நடிச்சு தள்ளி இருப்பாரு, அந்த ஆனந்து அவர் கேரக்டரா இருக்கும். அந்த எமோஷனை வந்து கரெக்டா பிடிச்சிட்டு இந்த படம் வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படம்
வசூல் ராஜா எம்பிபிஎஸ் எத்தனை பேர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ரீரிலீஸ் பண்ணா போய் உட்காரத்துக்கு ரெடியா இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு படம் அது பாருங்க. ஒரு எடுத்து அந்த படத்தை வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபன்னான படமா மாத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து உன்னை போல் ஒருவன், அதுதான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். உன்னை போல் ஒருவன் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ரீமேக். ஏன்னா அந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மி. தசாவதாரம்க்கு அடுத்து வந்து ரிலீஸ் ஆன படம். இன்ஃபேக்ட் தசாவதாரமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 15 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா இந்த படத்துக்கு. மொத்த படமே ரொம்ப ஒரு சின்ன படம். ஹிந்தியில வெனஸ்டேன்னு வந்த ஒரு படம். அங்கேயுமே வந்து ஒரு ஹிட்டா பயங்கரம் அப்படின்ற மாதிரி இல்லாம அது ஒரு தனி ஃபேன் பேஸ் வச்சிருக்க படம். அதை தமிழ்ல எடுத்து கமல் சார் வந்து அகெயின் திருப்பி நான் இதுல ஒன்று சொல்றேன். அந்த படத்துல சில விஷயங்கள்லாம் நமக்கு மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும்ல, அதெல்லாம் இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கும். ஒரு எமோஷன் ஃபேக்டர் இருக்கும். கமல் சார் வந்து ஒரு சீன்ல வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு பேசி நடிப்பாரு, அழுது ஒன்று பண்ணுவார். அழுதுட்டு அந்த கண்ணுல எப்படி ஒன்று துடைப்பாரு. எல்லாம் படமே மொட்டை மாடியில தான் நடக்கும். அந்த கண்ணை வந்து இப்படி கண்ணுல தொடச்சு ஒன்று பேசுவார். அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃப்ரேமு. எடிட்ல சும்மா போட்டு காட்டிடுங்க. அது ஒரு செம்ம இன்டர்நேஷ்னல் லெவல்ல இருக்கும் அந்த ஃப்ரேம் அது. ஸோ அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ உன்னை போல் ஒருவன் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க தெரியும். நீ பார்த்துருக்கியா? கேமராமேன் பார்த்துருக்கியா? சரியான படம் அது. ஸோ அதுவுமே ஒரு அண்டர் ரேட்டட் ரீமேக்கா நமக்கு படுது. பட் ஃபேவரட்டான ஒரு ரீமேக். கமல் சாரோட ரீமேக் படம்னா இந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பாபநாசம் அப்பா. ஸோ அந்த படத்தை வந்து இப்போ கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாபநாசம்லேயும் ஒர்க் ஆகிருக்கும். என்னன்னா எமோஷன் ஃபேக்டர். ஆக்சுவலாக திருஷ்யமில் மோகன்லால் வந்து இன்டெலிஜென்ட். அவர் கேரக்டர் எப்படி காட்டுவாங்கன்னா, ஜார்ஜ் குட்டி தானே அவர் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணிடுவார். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா டக்குன்னு ஒன்று பண்ணிவிடுவார். அங்கே போட்டு பொழப்பாங்க அவங்கள, அதெல்லாம் இருக்கும். ஆனால் தமிழில் அதை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சினிமாவோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. கமல் சார் வந்து அதில் ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, வெகுலி மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபேமிலியில் வந்து அவங்க எல்லாரும் வந்து இவரை ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க. அது என்ன பண்ணிடுச்சுன்னா, நமக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமான ஒருத்தன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மலையாளத்துலையுமே சினிமா டச் இருக்கும். ஒரு சாதாரணமான ஒருத்தன் எப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த விஷயம் அவங்க அடி வாங்கும் போது தான் அந்த ஹியூமிலேஷன் நம்மளை வந்து பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் வந்து கமல் சாரை வந்து காட்டுவாங்க. அவர் ரொம்ப இயல்பாக இருப்பார். ஒரு டீ கடையில் போய் டீ குடிப்பார், ஜாலியாக புரணி பேசுவார், படத்தை பார்ப்பாரு. அவரு கொஞ்சம் அந்த படம் பார்த்தா அதில் இருக்கிற அந்த இன்டிமேட் சீன்ஸ்க்குலாம் வந்து பயங்கரமாக இதுவாவார். இதெல்லாம் காட்டும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான்ப்பா, அவர் இவ்வளோ பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டாருப்பா அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுத்து, அந்த அடி வாங்குற சீன்லாம் இன்னும் அந்த கையை உடைக்கிறதெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கும், அங்க இருக்காது. கையை உடைச்சு அவரை இங்க அடிச்சு ஒரு மாதிரி அவங்கள அந்த எக்ஸ்ட்ரீம். இப்படிப்பட்ட ஒருத்தன் இவ்வளோ கஷ்டத்தை வாங்கும் போது தான் ஆடியன்ஸ்க்கு நமக்கு இம்பாக்ட் ஆகும். ஈவன் தோ மோகன்லாலே வந்து கமல்ஹாசனோட பெரிய ஃபேன். ஆனா கமல் வந்து அவரோட படத்தை எடுத்து இங்க ரீமேக் பண்ணி அது வேற மாதிரி ஒரு டெலிவரி பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம அந்த டைம்ல படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே வந்து கூட்டமா நம்ம ஆடியன்ஸும் பார்த்தாங்க. முக்கியமான வந்து என் ஃப்ரெண்ட் மலையாளி ஒருத்தர் இருக்கிறான், அவனே வந்து பாபநாசத்தை கொண்டாடினான். எங்க லாங்குவேஜ் படம் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லாம அதுவும் பெஸ்ட், இது அதை விட பெஸ்டா இருக்கு, நான் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான. நான் வந்து பாபநாசம் வந்து இந்த படத்தோட ரீமேக்னும் போது நான் அந்த படம் பார்க்கல, நானும் பார்க்கல. பாபநாசம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கமல் சாருக்கு ஒரு படங்கள் சரியா போகாம இருந்தது. விஸ்வரூபம்க்கு அடுத்து உத்தம வில்லன் கொஞ்சம் டவுன் ஆச்சு. சரி பாபநாசம் வருதுன்னும் போது நம்ம கொஞ்சம் பொறுமையாவே. அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு நான் போய் மலையாளம்ல பார்க்கும்போது மலையாளமோட கிளைமேக்ஸ்ல வந்து அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுவார். மோகன்லால் சார் வந்து அவர் ஒரு கமல் சார் ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லுவார்ல, அந்த மாதிரி அங்க வந்து கதை மாதிரி ஒன்று சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுவார். அதை கமல் சார் இங்க வந்து எப்படி பண்ணியிருப்பாருன்னா, எனக்கு கில்ட் இருக்கு, நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த கில்ட்டோட ஒன்று பண்ணியிருப்பார். அடாடாடா என்ன என் பாவத்தை நதியோட அப்படியே கழிச்சிருவேன். லைக் அந்த கதையாவே ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அகைன் சொல்றேன், அந்த கில்ட் மேட்டர் வந்து கிளைமேக்ஸ்ல ஒர்க் ஆயிருக்கு. கரெக்ட், நான் பண்ணது சரிதான், என் குடும்பத்துக்காக பண்ணேன், ஆனாலும் உங்க பையன் ஒரு உயிர் தானே, உங்க பையனாச்சு அப்படின்ற அந்த ஒரு நியாயத்தை கொடுத்த இடம் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல அது நல்லா ஒர்க் ஆயிருக்கும்.
ஆனால் ஜீத்து ஜோசஃபோட ரைட்டிங் வந்து பீக்கு, அதுவும் ஆல் லாங்குவேஜில் பீக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அங்கே வந்து Drishyam 2 வந்துருச்சு. Drishyam 3யோட ஷூட்டிங்கில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ரிலீஸுக்கு வரப்போகுது. ஸோ அவங்க வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்லையும் வந்து அவங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஜித்து ஜோசப்க்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஆமாம், தம்பின்னு ஒரு படம் பண்ணாங்க, ஆனால் வந்து பெருசாக கை கொடுக்கல. தம்பி நல்லா தான் இருக்கும். மேபி தெரியல, அது அந்த கோவிடை ஒட்டி வந்த டைம்லனால அது சரியா போகலையான்னு தெரியல. பட் ஸ்டில் ஜித்து ஜோசஃபோட மேக்கிங்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஸோ ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. விடாமுயற்சி அப்டேட்டை கேட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்து அப்ரிஷியேட்டபிளாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த ஒரிஜினலாக வந்து பிரேக் டவுன் படத்தோட அப்படியே ரீமேக் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரேக் டவுன் படம் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்மளுக்கு விடாமுயற்சி ஒர்க் அவுட் ஆகல. விடாமுயற்சி வந்து என்ன கேட்டால் விடாமுயற்சி ஆர் குட் பேட் அக்லினா நான் விடாமுயற்சி தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது ஒர்க் ஆகுச்சு அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ளே நான் இந்த படத்துக்கு நான் போகல. உண்மையாகவே நமக்கு வந்து ஒரு ஃப்ரேமு ஓகேவா, திடீர்னு அந்த படத்தோட விடாமுயற்சி படத்தோட ஒரு ஃப்ரேம் எடுத்து காட்டினா அப்படின்னா விடாமுயற்சின்னு சொல்லிடுவோம். அது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும் பார்க்க. ஒரு 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 ஹாலிவுட் ஃப்ளேவர் இருக்கும் அந்த படத்துக்குள்ள. நமக்கு சில படங்கள் இப்போ நம்ம சில படங்கள் சொல்லுவாங்கல்ல, இது வந்து ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் இது அப்படின்றது. அப்படி சொல்றதே ஃபர்ஸ்ட் நான் தப்புன்னு பார்க்குறேன். பட் உண்மையாகவே ஒரு ஹாலிவுட் தரத்தில் அந்த ஃப்ரேம் இருக்கும். ஒரு சீனுமே சொல்கிறேன், இது ஒரு தமிழ் படமா அப்படி நம்ம குறைச்சி பேசுறதுக்காக சொல்ல வரல. ஹாலிவுட்டோட பட்ஜெட் அதிகம் நம்மளை விட கம்பேர் பண்ணும்போது. இட்ஸ் a kind of experimental movie. எக்ஸ்பெரிமெண்டல். நமக்கு ஒரு பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரேமிங் நம்மளால வைக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் பட் நிறைய படங்கள் நம்ம அதை தாண்டி உடச்சிட்டு போகிறோன்றதெல்லாம் உண்மைதான். இந்தியன் சினிமாவில் அவங்களுக்கு மேட்ச் பண்ணுற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம், பட்ஜெட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் நான் சொல்கிறது இப்போது விடாமுயற்சிக்கு என்ன பட்ஜெட் இருந்திருக்க போகுது, அதில் இப்படி ஒரு இது காட்டினதெல்லாம் வந்து விஷுவலாக அந்த படம் பயங்கர இதுவாக இருக்கும். எனக்கு படமாகவே ஏன் அது நிறைய பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு புரியல. இல்லை அதில் அந்த ஒய்ஃபோட நடக்கிற அந்த இதுவாக இருக்கட்டுமா, அதெல்லாம் இங்கே பெருசாக உட்காரலையோ அப்படின்னு எனக்கு தெரியல. பட் உண்மையாகவே ஒரு நல்ல கிளாசிக் ரீமேக். அதுவும் அந்த மாதிரி படத்தை அவ்வளோ பெரிய லீட் ஆக்டர் எடுத்து நடித்தது பெரிய விஷயம். ஒரு கிளாசிக்கான ரீமேக் விடாமுயற்சி. ஸோ கண்டிப்பாக அந்த படம் மேபி ஃபியூச்சரில் வந்து அதான் நம்ம நிறைய பார்ப்போம். பில்லா 2லாம் வந்து அந்த டைம்ல பெருசாக கொண்டாடல. ஆனால் இப்போ பார்த்துட்டு பில்லா 2 செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படமா வந்து விடாமுயற்சி ரொம்ப நாள் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பாருங்களேன், அந்த படம் பயங்கரமா சொல்லுவாங்க விடாமுயற்சி சரியான கிளாசிக்பா அப்படின்னு சொல்லி. அது மேபி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு தனுஷ் அவர்களோட ரீமேக் ஹிஸ்ட்ரி ஒரு மாதிரி பிடிக்கும். யாரடி நீ மோகினி, அது எல்லாரோட ஃபேவரட்டான படம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூம்ல ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா யாரடி நீ மோகினி படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா 100 பேருமே கை தூக்குவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவ்வளோ ஒரு பர்சனல் ஃபேவரட்டான படம். செல்வா அவரோட படம், அது அவரோட ஸ்டோரி, அது செல்வராகவனோட ஸ்டோரி. அது ரொம்ப நாளாக எனக்கே தெரியல செல்வராகவன் ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அவ்வளோ சூப்பரான படம், எல்லாரோட கனெக்ட் ஆன ஒரு படம். யாரடி நீ மோகினி ஆல் டைம் ஃபேவரட் படம். அப்புறம் குட்டியும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குட் ரீமேக். ஆமாம், குட்டி ரிலீஸ் ஆன டைமே ஒரு பயங்கரமான டைமே. 1001 கூட குட்டி ரிலீஸ் ஆகுது. ஆனால் 1001க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. குட்டி அப்படின்னும் போது ஒரு ரீமேக் படம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஆனால் குட்டியுமே ஒரு பயங்கரமான ஒரு சாங்ஸ் பயங்கர பிடிச்சி இழுத்துருச்சு குட்டி. உத்தமபுத்திரன் எனக்கு எப்படி வந்து யாரடி நீ மோகினியோ அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலா உத்தமபுத்திரன் வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ காமெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மாதிரி போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து விவேக் சார் வந்ததுக்கு அப்புறமே படத்தோட பீக் அடிச்சிடும். அவ்வளோ ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்கும். ரொம்ப நல்ல செமையான ஒரு படம் உத்தமபுத்திரன். இன்னொரு ரீமேக் என்னன்னா, அதுதான் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரீமேக், மாப்பிள்ளை. ரஜினி சாரோட படத்தை ரீமேக், மாப்பிள்ளை படமே ரீமேக் படம் தானே. ஆமா, அது வந்து தெலுங்குல இருந்து வந்த படம். அது தமிழ்ல இருந்து அப்படியே நம்ம தனுஷ் தமிழ் படம் எப்படி பில்லா நம்ம சொன்னோமோ அது மாதிரி மாப்பிள்ளை வந்து தமிழ்ல இருந்து ரஜினி சார் படத்தை பார்த்து அப்படியே எடுத்து ஒரு படம். அது படிக்காதவன் ரீமேக் இல்ல, பேர் மட்டும். அது மாதிரி பார்த்தா நிறைய ரீமேக் இருக்கு அவருக்கு. படிக்காதவன், பொல்லாதவன், நிறைய இருக்கு இந்த மாதிரி. பட் ரீமேக்கா இதெல்லாம் அதான் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண ரீமேக் படங்கள்.
ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இங்கேருந்து தமிழ்லேருந்து போகிற ரீமேக் படங்கள் அதான் இங்கே பயங்கர ஹிட்டான இப்போ கைதியாக இருக்கட்டும், விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், நிறைய சூரரை போன்றா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், இங்கேருந்து பயங்கர ஹிட்டான படங்கள் எல்லாமே வந்து அங்கே போய் ஃப்ளாப் ஆகுது, பெருசாக போகாமல் இருக்குது. அதே மாதிரி அங்கே பயங்கரமாக ஹிட்டான படங்கள் தமிழ்லையோ இல்லை அதெல்லாம் எடுத்து பண்ணும் போது பெருசாக அந்த ஒரு ரீச் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து அந்த ஒரு மாதிரி அஃபிஷியலாக கடைசியாக வந்து ஒரு ப்ராப்பர் ரீமேக்னா பெங்களூர் டேஸ் தான் நினைக்கிறேன். பெங்களூர் நாட்கள் நம்ம பண்ணோம், பட் அது பெருசாக நமக்கு கை கொடுக்கல. ஸோ ஓவராலாக இப்போ கொஞ்சம் அந்த ரீமேக்குன்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப இப்போதான் ரீரிலீஸ் வந்துட்டுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு, ரீமேக் போய். பட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைம்லையுமே ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஒரு ரீமேக் படத்தை எடுத்து நடிக்கிறாரு, அவரோட கடைசி படமா அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஜனநாயகன். அது என்ன மைண்ட் செட்ல அதுன்னு தெரியல. பட் பகவத் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிறது வந்து நம்ம அரசல் புரசலாக வந்தாலுமே ட்ரைலர் வந்து இதுதான் அதோட ரீமேக் அப்படின்னு. ஸோ அவரோட கடைசி படமா இதை பண்றாங்கன்னும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் இப்போ நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் தானே இருக்கும், அது மட்டும் இருக்காது படத்துக்குள்ள, வேற ஏதோ ஒரு ஹெச்பினத்தோட ஃபிளேவரும் கடைசி படத்துக்கான ஒரு ஹை மொமெண்ட்டும் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தோணுது. ஸோ நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, இப்போ கமர்ஷியல் மூவிஸ்லாம் வந்து மற்ற லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுறாங்க, நம்மளே ரீமேக் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் கல்ட் கிளாசிக்கான மூவிஸ் லைக் 1001, புதுப்பேட்டை, வடசென்னை, இந்த மாதிரி படங்கள்ல வேற லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணி பார்த்துருக்கியா? பண்ண முடியாதுல்ல அது மாதிரி. நம்ம இங்கேயே என்ன சொல்றது, அவங்க இந்த மேக்கிங் இதுக்கே வந்து பயங்கரமான. இப்போ வடசென்னை அங்கே போய் என்ன லொக்காலிட்டியில் அது உட்காரோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது கம்ப்ளீட்லி ஒரு சின்ன பவுண்டரி. ஏன் மெட்ராஸ் சொல்லலாம், அட்டக்கத்தி, இந்த மாதிரி பரியரும் பெருமாள்லாம் வந்து பரியரும் பெருமாள் ஹிந்தியில ரீமேக் ஆயிருக்கு. ஓகே, ஹிந்தியில ரீமேக் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் எடுத்து பாருங்களேன் வியூவர்ஸ், பரியரும் பெருமாளோட ஹிந்தி ரீமேக் எடுத்து பாருங்க. ஓகே, வேற மாதிரி. அது என்னடா சொல்றீங்க, பரியரும் பெருமாளா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹிந்தியில ரீமேக் இருக்கு. அதை விட நிறைய படங்கள் சில டைரக்டர்ஸ்க்கே, இங்க தமிழ் எடுத்த டைரக்டர்ஸ்க்கே அங்க நாடோடிகள் வந்து கன்னட ரீமேக்ல ஒண்ணு இருக்கும். அது இவரு சசிகுமாரே பார்த்துட்டு இது உண்மையிலே நாடோடிகள் ரீமேக்கா, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியனுக்குள்ள ஒரு இது இருக்குல்ல. ஃபன் ஃபேக்டா வந்து சில சிங்கள மூவிஸ் எடுத்து பாருங்க, நம்ம தமிழ்ல இருந்து போன சிங்கள மூவிஸோட ரீமேக்ஸ் எடுத்து பாருங்க, அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ராஜா ராணி, தெரி, இதோட ரீமேக்லாம் நான் பார்த்துருக்கேன், நம்ம யூடியூப்ல இருக்கு. பயங்கர ஃபன்னா இருக்கும், என்னடா பண்றீங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதான் ரீமேக்கா இப்போ வந்து பெருசா போகிறது இல்லை. ஸோ டைரக்ட் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லுயா? என்னன்னா, ஒரு ஹீரோ கிட்டத்தட்ட 25 படம் மேலே ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாப்ல, ஆனால் ஒரு ரீமேக் கூட இல்லாமல் இவரோட படங்கள் மேபி ரீமேக் ஆகிருக்கலாம், ஆனால் இவர் நடித்த ஒரு படம் ஒரு ரீமேக் கூட கிடையாது. கார்த்தி பண்ணிட்டாப்ல, கார்த்தி சிறுத்தை பண்ணிட்டாப்ல. விக்ரம் இல்லை நீ 25ன்னு சொல்ற, எஸ்கேவா? ஆமாம். ஓகே, சிவகார்த்திகேயன் ஒரு படம் கூட இது வரைக்கும் எஸ்கே கணின் ப்ரூவ் பண்றாருங்க. இல்லை, ஒரு படம் கூட ரீமேக் பண்ணது கிடையாது. ஸோ அது ஒரு ஆமாம், யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீமேக் படங்களை பற்றி பேசிட்டோம். உங்களுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருக்கோ அது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ.